தாவீது தன் முடிவு மகிமையா முடிச்சானா? சும்மா இல்லைங்க. தன்னுடைய விருப்பத்தின்படி தேவன் செயல்படலை. தேவனை விட்டு விலகல அந்த மனுஷன். சேர்க்கறதா என் வேலைன்னா நான் சேர்த்துட்டு போறேன், கட்டுறது இன்னொருத்த வேலைன்னா கொடுத்துட்டு போறேன். அவருடைய மகனை கூப்பிட்டு சொல்லுகிறான், நீ நல்ல பலம் கொண்டு திடமனதாக இருந்து இந்த காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தை நான் சொல்றது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? வேண்டாம் என்று கர்த்தர் தடுத்த காரியங்களை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். கர்த்தர் தன்னை நடத்தின பாதைகளுக்கு தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டான். அதை எதிர்த்து பேசலை, அதை கண்டு கோபம் கொள்ளலை, அதை பார்த்து மனம் வருந்தலை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் செய்யணும்னு நினைச்ச செய்ய முடியாமல் போயிடுச்சு, ஆனால் இதுவரைக்கும் நீர் எனக்கு கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம் இவ்வளோ தூரம் நான் வந்ததே பெருசு ஆண்டவரே. அதை நினைச்சாங்க. நம்ம நிறைய வேளை வந்த பாதையை மறந்ததுனால என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, என் கௌரவமே போச்சு. நம்ம கௌரவம் என்னன்னு எண்ணி பார்த்தா நமக்கே தெரியும், ஒன்றும் கிடையாது, சொல்லிக்காரப்பில் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த வரட்டு கௌரவம் வாங்க தெரியுமா நம்ம ஊரில், அதை வச்சுக்கிட்டு கோபுரமே கட்டிடுவோம். நாம் என் கௌரவமே கட்டுப்போச்சு. அதில் வர சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. உண்மை யாருக்குமே தெரிஞ்சுக்க நம்ம கேட்க விட்டுறது. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. அவங்க வேற ஏதோ பார்த்து சிரிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளை கேவலமாக்கிட்டாங்க எல்லாருக்கு முன்னாடி. என்னமோ நம்மளால் கல்யாணமே நின்றுட்ட மாதிரி. ஒரு கேக்கு வெட்டுறதை செய்யாதன்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ மன வருத்தங்க. எத்தனை நாள் எழும்ப மாட்டேன் படிக்க விட்டு, இது சின்ன வேலையா? இது எவ்வளோ பெரிய வேலையை செய்யாதன்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே உண்மை போல ஒருவர் இல்லையப்பா, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்க பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தேன் நான், என்னை ஒரு ராஜாவாக்கி அழகு பார்த்தீங்களே, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா.